தேர்ஸ்டே என்னால் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் பண்ணேன்னு பார்ப்போம். நான் வந்து காலையில ஏந்திச்சோனே கொஞ்சோண்டு துவரம் பருப்பு தான் ஊற வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு மோர் குழம்பு வச்சிடலான்ட்டு. ஸோ லஞ்சுக்கு வந்து மோர் குழம்பு 2 காய் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மோர் குழம்புக்கு எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு மோர் குழம்பு வச்சேன். பட் டைம் இல்ல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரே ஒரு காய் மட்டும் பீட்ரூட் மட்டும் கட் பண்ணி பீட்ரூட் பொரியல் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டே வந்து ரெட் ரைஸில் மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அத வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சட்னி இட்லி பண்ணிடலான்னு சட்னியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தேன். அது வந்து இட்லிக்கு கொஞ்சம் தனியாக தான் அரைச்சிருந்தேன். இட்லிக்கு தொட்டுக்க கொடுத்துட்டேன் குழந்தைக்கு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தொட்டுக்க வந்து சட்னி. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் மோர் குழம்பு ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, நான் வந்து தொட்டுக்க வந்து பீட்ரூட் பொரியல் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அவளோட லஞ்ச். ஸ்கூல்லேருந்து வந்துட்டு மறுபடியும் வந்து சாப்பிடுவாள். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வெண்டைக்காய் பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் பண்ணி வச்சேன். ஸோ டின்னர் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். டின்னர் வந்து மஷ்ரூம் கட் பண்ணி மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் சப்பாத்திக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட் டின்னர் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் கிரேவி, கொஞ்சோண்டு மாவு மட்டும் நெக்ஸ்ட் டேக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி இல்லாட்டா தோசை ஊற்றிக்கலான்ட்டு. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. இதோட லாங் வீடியோ கீழே டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.